ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அலகு 5 வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறனில் உவமை தொடரின் பொருளறிதல். நம்ம ஆல்ரெடி உவமை உருபதெல்லாம் பார்த்துருப்போம். பட் இதில் வந்துட்டு பொருளறிதல் சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம ஒரு வாக்கியம் கொடுப்பாங்க, அதுக்கான சரியான பொருளை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். ஃபஸ்ட்டு உவமை தொடர்னா உவமைனா என்ன? ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை உவமை ஒரு ஒரு பொருளை இன்னொரு பொருளுக்கு இணையாக ஒப்பிட்டு கூறுறது தான் உவமை அப்படின்னு சொல்கிறாங்க. மயில் போல ஆடினால், இங்கே வந்து அந்த ஆட்டத்தை வந்துட்டு மயிலுக்கு ஒப்பாக கூறியிருப்பாங்க. மீன் போன்ற கண், இந்த கண்ணை வந்துட்டு மீனுக்கு ஈக்குவலாக ஒப்பிட்டு கூறியிருப்பாங்க. அதுதான் உவமை அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி உவம உறுப்புகள் வந்துட்டு போல, புரைய, அன்ன, இன்ன, அற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரலை, இந்த எல்லாமே ஊமை உறுப்புகள் தான். இது எல்லாம் வந்துச்சுன்னா அது ஊமை அப்படின்ற மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. போல, புரைய, அன்ன, ஒப்ப இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். இன்ன, அற்று, மான, கடுப்ப, உரலை இதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. எடுத்துக்காட்டு ஊமை அணினா ஊம உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கும். அது போல, இந்த மாதிரி அது போல முன்ன பார்த்தலைங்களா ஒரு நிறைய ஊம உறுப்புகள் அதான் மறைஞ்சு வந்திருக்கும். தொட்டனைத்து ஊறு மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. மணற்கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும், மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும் என்பது இக்குறளின் கருத்து. இது போல, அந்த மணற்கேணி போல அறிவும் ஊறும் அப்படின்னு சொல்கிறது தான் இதோடைய பொருள். அங்கே போல மறைஞ்சு வந்திருக்கிறதுனால எடுத்துக்காட்டு ஊமை அணி. ஜஸ்ட் என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நமக்கு ஊமை தான் முக்கியம், அதை கொடுத்துட்டு தான் பொருள் கேட்பாங்க. இல் பொருள் ஊமை அணினா இல்லாத ஒரு பொருளை, அந்த உலகத்தில் இல்லாத ஒரு பொருளை ஊமையாக கூறுவாங்க. பாருங்க, பொன்மலை, பொன்மலை பெய்யாதில்ல, அது நமக்கு தெரிஞ்சுதான். கொம்பு முளைத்த குதிரை, அதுவும் உலகத்தில் இல்லை. அன்ன, போன்ற, போல, ஒப்ப இதெல்லாமே ஊமை பொருள் தான். ஊமை உருவு என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதணும். ஊமை என்னன்னு கேட்டாங்கன்னா எழுதணும். ஜஸ்ட் பார்த்துக்குவோங்க. அடுத்தது இதுதான் முக்கியமானது ஒன்றுங்க. தொடருக்கு பொருத்தமான ஊமையை எடுத்து எழுதுக. இதுதான் நமக்கு கேட்பாங்க. என் தாயார் என்னை டேஸ் காத்து வளர்த்தார், கண் இமையை காப்பது போல. இதுதான் கரெக்டாக இருக்கும். நானும் என் தோழியும் நகமும் சதையும் போல இணைந்து இருப்போம். திருவள்ளுவரின் புகழை உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகமே அறிந்துள்ளது. அப்துல் கலாமின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல் உலகெங்கும் பரவியது. சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் பசுமரத்தாணி போல என் மனதில் பதிந்தன. உருவக அணி, ஊமை அணி பார்த்தோம். இப்போ உருவகம்னா அப்படியே உல்டாவாக இருக்கும், ஊமைக்கு உல்டாவாக இருக்கும். அங்கே வந்துட்டு தேன் போன்ற தமிழ் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்திருக்கும். இங்கே வந்துட்டு தமிழாகிய தேன் அப்படியே மாற்றி வர மாதிரி இருக்கும். போன்றதுக்கு பதிலாக ஆகிய என்ற பொருளை என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ப வெள்ளம் என்று, துன்பக்கடல், இது எல்லாமே உருவகம் தான். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஊமை தான் முக்கியம். ஏகதேச உருவக அணினா ரெண்டு பொருளை ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுறது ஏகதேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏகதேசமாக நம்மளே கண்டுபிடிச்சிட்டு ஒன்றை மட்டும் சொல்லிட்டு இன்னொன்று விட்டுருவாங்க. இங்கே பாருங்க, உருவகங்களாக மாற்றுகன்னு கேட்டிருக்காங்களா. அப்போ வந்துட்டு மலர் போன்ற முகம், அப்போது இந்த வார்த்தை முன்னாடி போகணும், முகமலர். உவமை தொடர்களை உருவக தொடர்களாக மாற்றுக. இதுவும் கேட்க மாட்டாங்க, பட் நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு உவமை தான் மெயினாக தேவை. பட் அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்த்துக்கோங்க. இங்கே இன்ப வெள்ளத்தில் நீந்தினர், கவலை கடலில் நீங்கினர். மொழியை தேன் போன்ற மொழியை பவளவாய் திறந்து பாடினாள். மொழித்தேன், மொழியாகிய தேனை பவளவாகி திறந்து படித்தாள். முத்து நகை தன் புருவவில்லில் மை தீட்டினாள். மரபு தொடரின் பொருளறிதல். இது இன்னும் ஊமையே முடியலைங்க. இது நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். குன்றின் மேலிட்ட விளக்கை போல, நமக்கு தெரிஞ்சது தான், வெளிப்படையாக தெரியும். இதுதான் நம்ம சிலபஸில் இருக்கிறது. ஏன்னா ஊமை தொடருக்கு அதை பொருளை அறிதல் தான் நமக்கு சிலபஸில் இருக்குது. பட் இதில் இருந்து தாங்க கேட்பாங்க. இது 5க்கும் கொஞ்சம் நல்லா மனப்பாடம். வேலியே பயிரை மேய்வது போல, நம்பி ஓட்டங்களை விட்டால் அதுவே நமக்கு துரோகம் செய்கிற மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல,
உடலும் உயிரும் போல ஒற்றுமை, அதுக்கு மீனிங் வரும். கிணற்று தவளை போல வெளியே வர முடியாது, மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி அதுக்கு பொருள் வரும். அடுத்தது உவமை தொடர்கள் பாருங்க. மடை திறந்த வெள்ளம் போலனா தடையின்றி மிகுதியாக. உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா வெள்ளிப்படை தன்மை. இதுவும் இங்கே கொஞ்சம் பாருங்க. காட்கை உட்கார பழம் விழுந்தது போலனா தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போலனா எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்ததா அர்த்தம். பசு மரத்து ஆணி போலனா எளிதில் மனதில் பதிதல். விழலுக்கு இறைத்த நீர் போலனா பயனற்ற ஒரு செயல். நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல, அது என்ன செதறிடும் இல்லைங்களா, அதான் ஒற்றுமை இன்மை. இப்போதான் நம்ம மரபு சொல்லுக்கான பொருளுக்கு வரோம். மரபு இணை சொற்களில் தொடர் அமைத்து எழுதுக. இல்லை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேடும் பள்ளமும், நகமும் சதையும், உடலும் முடிவும், கேளிக்கையும் வேடிக்கையும், கண்ணும் கருத்தும். இதெல்லாம் நம்ம சஜஷன் தான். நம்ம வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த சென்டென்ஸில் வேணாலும் இதை கொண்டு போகலாம். ஆரிஃப் சொன்னதில் நம்பிக்கை இல்லாமல் குமார் மேலும் கீழும் பார்த்தான். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. கூரை போட்டனர்னு வராது, கூரை வெய்தனர். பானை வனைய கற்றுக்கொண்டாள். காற்று வீசியது. நார் உரித்தார். பழம் தின்றது. மலரை கொய்து வா அல்லது பறித்து வா. இப்போ நமக்கு பழமொழிகளின் பொருள். இந்த நம்ம புக்கில் சில பழமொழிகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிச்சி பாருங்கள். நான் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கேன். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். பசித்து புசி. முயற்சி திரிவினை ஆக்கும். அளவுக்கு மீறினால் அமுதமும் நெஞ்சி. வருமுன் காப்போம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். சில பொன்மொழிகள்லாம் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன்லேயும் படிப்போம். பட் இங்கேயும் ஒரு பழமொழின்றனால இங்கேயும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் பழமொழினா நமக்கு ஸ்கூலில் இருக்கிறது இதுதான். சொற்றொடர் அமைக்கனா இதில் நமக்கு முன்னே வந்துட்டு டேஷ் கொடுத்துட்டு கேட்பாங்க, இந்த இடத்துல என்ன வரும்னு. பட் நீங்கள் அதுக்கு பொருள் தெரிகிற மாதிரி படிச்சுக்கோங்க. இதுக்கு என்ன ஈக்குவலான பொருள் அப்படின்ற மாதிரி படிச்சுக்கோங்க. நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல். ஒரு டைம் இது இந்த டேஷ் போட்டு கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில். தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. இதானாலும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓல்டு புக்கில் தான் நிறையா பழமொழி இருக்கும். அதை நம்ம போக போக பார்ப்போம். இது மாதிரி டிரான்ஸ்லேஷனில் இதையும் நம்ம படிப்போம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.